நாம் எல்லாரும் எப்படி சின்ன வயசுலேருந்து படுத்திருக்கோம்னா, நம்ம பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, எது ஒன்றுமே கஷ்டப்பட்டு அதுக்காக நம்ம போராடி அது கிடைச்சா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. ஈஸியாக கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம அண்டர் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு காமன் பிலீஃப் இருக்குங்க. இந்த பிலீஃப் சில விஷயங்களுக்கு அது ஒத்துப்போகும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நீட் மாதிரி, நம்ம யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அதுக்காக நம்ம ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி படித்து இது பண்ணுறோம். ஓகே, அச்சீவ் பண்ணுறோம், சந்தோஷம். அது அதோட இருந்துட்டா அந்த இடத்துல அதை வேல்யூ பண்ணுறது ஓகே. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம எதை செய்கிறதுனாலும் அது ஒரு நம்ம ஏதோ பெருசாக மெனக்கெட்டு நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி அதை நம்ம பேசி பழகுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம மனசில் என்ன மாதிரி பதியும்னா, நம்ம உணர்வுகள் நெகட்டிவாக தானே நம்ம கொடுக்குறோம். கஷ்டப்பட்டு போராடி அப்படின்னு தானே நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன ஆகும்னா, அது ஒரு அஃபர்மேஷன் இல்லையா? நம்ம மைண்டில் அப்படி தான் அது பதியும். சப்கான்ஷியஸ் ஓஹோ, இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி நடந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்குது போல இருக்குது, அவங்க இந்த ஃப்ரீக்வன்சி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எது ஒன்றும் அவங்க சுற்றி வளைச்சி போகிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி விஷயங்கள் தாங்க நம்ம ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு கடைக்கு காய் வாங்க போனால் கூட, ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் கூட எப்பயும் 10 மணி வரைக்கும் திறந்துருக்கிறது, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் மூடிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும். நம்ம தேடி போன பொருள் இருக்காது, அதனால் 4 கடை அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தோம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம 2-3 தடவை அட்டெம்ப்ட் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் நடக்கிற சம்பவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, இதை கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, இது எனக்கு கடவுள் அருளால் எனக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு இருந்தாலும் கடவுள் அருளால் எனக்கு இந்த அளவு எளிதாக அமைஞ்சிருச்சு, ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக கிடச்சிருச்சு அப்படின்னு அஃபர்ம் பண்ணுங்க. சந்தோஷமான முறையில் கிடச்சிருச்சு, பரவாயில்லப்பா, நிம்மதி, நன்றி, இந்த மாதிரி நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்படி இருக்கப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த வார்த்தைகளை பார்க்கும், அது பின்னாடி இருக்க எமோஷன்ஸை பார்க்கும். ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸான்றப்ப ஒரு அமைதி, ஒரு மன நிம்மதி கிடைக்குது இல்லையா? அந்த தான் உங்கள் சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது அது மாதிரியே உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது என்ன ஆகும்னா, எப்பயும் 8 மணிக்கே மூடிடுவாங்களாம்ப்பா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் கடைக்கு போனேன்னா 8:20 ஆயிடுச்சு, ஏதோ காரணத்தினால திறந்து வச்சுருந்தாங்க, நல்ல வேலை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படி நீங்கள் ஸ்டோரியை மாற்றி சொல்லுவீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டோரியை மாற்றி சொல்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்குங்க. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.